கொஞ்சம் சொல்லுங்கள். வணக்கங்க, நான் நித்யானந்தன். திண்டுக்கல் மாவட்டம் கோடல்வாவி கிராமம் ரெத்தியாசத்திரம் ஒன்றியம் சேர்ந்த போலினூருங்கிற பதிவில். போலியனூர் வந்து ஸ்ரீராமபுரம் பேரூராட்சியில் கட்டுப்பட்டுருக்கு. அந்த போலியம்மனூரில் இருந்து தான் பேசுகிறேன். நான் ஒரு விவசாயி தான். இப்போ என்னென்னா, இந்த பிரச்சனை இப்போ முன்னாடி குணசேகரன் சார் பேசுன மாதிரி சொல்லியிருப்பார். நான் ஒரு விவசாயி. இப்போ எனக்கு ஒரு தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தில் நான் வந்து தென்னை மரம் வச்சுருக்கேன், எலுமிச்சை வச்சுருக்கேன், காய்கறி போடுறேன், எல்லாம் பயிர் பண்ணுறேன். எல்லாமே வந்து இந்த உப்பு தண்ணி வந்து டிஸ்டில் ஆகி கீழே போய் கேணியில் வந்து கேணி, போரு எல்லாமே பாதிக்கப்படுது. எல்லாமே பாதிக்கப்பட்டு இப்போ தண்ணியை குடிக்க முடியல. டைரெக்டாக முதலெல்லாம் பழங்காலத்துலலாம் முதல்ல நான் குடித்தோம்னா எடுத்து அப்படியே டைரெக்டாக குடிப்போம் தண்ணியை. இப்போ எல்லாமே ஆர்ஓ வச்சு தான் குடிக்கிற மாதிரி இருக்குது. அதே நிலமை இந்த உப்பு போட்டதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப மோசமாகி போச்சு. அண்ட் ப்ளஸ் வந்து இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்ரீராமபுரம் பேரூராட்சியில் வந்து ஒரு 180 பேர் வந்து கேன்சர் பேஷண்ட்டு வந்து லிஸ்ட் எடுத்திருக்கோம். இருக்காங்க. 189 பேர் வந்து கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க. இது ஒரு ரீசன்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. அதே மாதிரி என்ஜிடி தேசிய பசுமை தீர்ப்பாயம் என்ன சொல்லுச்சுன்னா, இங்கே வந்து முதல்லயே சொல்லி எல்லா கைட்லைன்ஸும் கொடுத்து அதை யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல. எந்த இதுவுமே கிடையாது. அவங்க பாட்டுக்கு நிலத்தடியில் நீரை வந்து கரெக்டாக கீழே விட்டுறாங்க. அந்த உப்பு தண்ணியை வந்து நிலத்துல மண்ணில் அப்படியே விட்டுறாங்க. அது அப்படியே உள்ளே போய் எல்லாம் பாதிக்குது. மக்கள் பாதிக்கிறாங்க, விவசாயம் பாதிக்குது. மாடுகள் கூட தண்ணி குடிக்க மாட்டேங்குது. எல்லா விஷயங்களும் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அண்ட் ப்ளஸ் வந்து எங்களுக்கு கிடைச்ச ஸ்பை மூலியமாக, எங்களுக்கு தெரிஞ்சவர் சொன்ன மூலியமாக வந்து இப்போ நம்ம தேசிய நம்ம திண்டுக்கல் லோக்கலில் இருக்கிற ஒரு அதிகாரிகளுக்கு வந்து மாதம் 20 லட்ச ரூபா வந்து கைவிட்டு போயிடுது. அதனால தான் யாருமே வந்து இங்கே வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அதை கண்டுக்க மாட்டேங்கிறாங்கிற ஒரு இது வருது எங்களுக்கு. இதெல்லாம் பெரிய எங்களுக்கு பொதுமக்களுக்கு வந்து ஒரு அதிகாரி வந்து வாங்கிட்டு போயிடுறாரு. இன்னும் வர்ற எங்களோட குழந்தைகள் நாங்கள் எப்படியோ போயிட்டு போகிறோம். இன்னும் வர்ற சமுதாயங்கள் வந்து என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு நோய் வந்துச்சுன்னா, இந்த வர அந்த யானைக்கால் நோய் இங்கெல்லாம் பார்த்ததே இல்லை நான் என்னுடைய வயசுக்கு. இப்போ ஃபுல்லாக வருது, எல்லாம் வருது. கேன்சரும் வருது. கேன்சர்லாம் இங்கே கிடையவே கிடையாது. இப்போ இந்த 15 வருஷமாக வந்து ரொம்ப மோசம். இந்த உப்புனால தான் எல்லாமே காரணம். அண்ட் ப்ளஸ் வந்து நான் அடுத்து கிட்னி கல் அது எல்லாம் அதில் எல்லாம் உங்களுக்கு எல்லாமே சொல்ல வேணும் அவசியம் இல்லை. இந்த ஊரில் இருக்கிற எல்லாமே சொல்ல முடியும். என்ஜிடி தேசிய பசுமை தீர்ப்பாயம். ஆமாம். என்ஜிடியில் என்ன மாதிரி அவங்களுக்கு வழிமுறை சொல்லியிருக்காங்க? அவங்க வழிமுறை சொன்னது வந்து தொட்டி வச்சுக்கணும். அந்த இதை வந்து காய விட்டு தண்ணியை வந்து கீழே நிலத்துக்குள்ளே விடக்கூடாது. அதை வந்து எவாப்ரேட் பண்ணணும். எப்படின்னா அதுக்கு ஒரு இது கைட்லைன் இருக்குது, எல்லாமே இருக்குது. யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. அது எப்படின்னா சோலார் போட்டு பேனல் போட்டு அது 1 சென்ட்டு 1.5 சென்ட்டுக்குள்ளே தான் பண்ணணும். ப்ராடாக பண்ணக்கூடாது. ப்ராடாக பண்ணால் எப்படி கொண்டு போய் அதை பண்ண முடியுங்க? 1 சென்ட்டு இல்லைனா 5 சென்ட்டுக்குள்ளே 3 சென்ட்டுக்குள்ளே பண்ணணும்னா நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுக்குறோம். நீங்கள் அடுத்து உங்களுக்கு கொடுக்குறோம், உங்களுக்கு ரெக்கார்டாக கொடுக்குறோம். இப்போ எத்தனை நிறுவனங்கள் உள்ளுக்கு இருக்குது? ஒரு 250 நிறுவனங்கள் இருக்கும். எல்லாமே லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணணும். இவங்க குடிசை தொழில் கிடையாது. இது வந்து மக்களுக்கு எதிரான தொழில். இது மக்களோட சுகாதாரத்துக்கு கேடு எல்லாமே விளைவிக்கிறதுனால இருக்கு. ரொம்ப சிரமமா இருக்குங்க. இது ஏதாவது தயவு செய்து இன்னொன்று ஒரே ஒரு இது மட்டும் இது இருக்கு. கண்டிப்பா வந்து நம்ம தமிழ்நாட்டு சுற்றுச்சூழல் அமைச்சர் வந்து கண்டிப்பா வரணும். இங்க வந்து பார்க்கணும். இந்த தண்ணியை குடிக்கணும். தண்ணியை குடிச்சிட்டு இந்த ஊரை வந்து பார்த்துட்டு நாத்தம் உள்ள புடுங்குதுங்க. குடலை புடுங்க உள்ள இறங்குறப்பயே உள்ள நீங்கள் அவருங்க பத்திரிக்கைக்காரங்க நீங்கள் வந்தப்பயே வந்தப்பயே அவங்க ஸ்மெல் வந்துச்சா இல்லைங்களா? தேசிய தீர்ப்பாயம் ப்ளஸ் அந்த சுற்றுச்சூழல்னு சொல்லுவாங்களே காற்று மாசு, அது காற்று மாசு கட்டுப்பாடு வாரியம், கலெக்டர் கூட பதில் சொல்லணும். இது கலெக்டர் வந்து கண்டிப்பாக மாவட்ட ஆட்சியர் வந்து பதில் சொல்லி ஆகணுதுக்கு. இத்தனை இது இருக்குது. இது இன்னொன்று வந்து ஒரு சின்ன வேண்டுகோள் வந்து இந்த இதுக்கு தொட்டிக்கு வந்து நம்ம பஞ்சாயத்துலேருந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. என்ன அனுமதினா குடிநீர் அனுமதிங்க. அதை கழுகுறதுக்கு இந்த உப்பை வந்து கெடுதல் பண்ணுறதுக்கு அந்த தொழிலுக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய இது கேவலமான விஷயம். மக்களோட இது எப்படின்னு பார்த்துக்கோங்க. தயவுசெய்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், நல்லபடியாக நடவடிக்கை எடுங்க. சுற்றுச்சூழல் அமைச்சர் இங்கே வரணும். திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மேற்கு தாலுகா ஸ்ரீராமபுரம் பேரூராட்சி கோடல்வாய் கிராமத்திலேருந்து குணசேகரன் பேசுகிறேனுங்க. எங்கள் ஊர் பக்கத்தில் போலியனூர்ன்ற ஊரில் 40 வருஷமாக மோர் மிளகாய் என்ற பேரில் உப்பு மிளகா போட்டு பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எங்கள் ஊர் நிலத்தடி நீர் ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்குதுங்க. நிலத்தடி நீர் வந்து மாசுபடுறதுனால ஏகப்பட்ட நோய்கள் வருதுங்க. நோய்கள் வர்றதுனால ஏகப்பட்ட குழந்தைகள்லாம் இறந்து போகிற சூழ்நிலை உருவாகிறது. இங்கே மட்டும் இல்லைங்க, மலை அடிவாரத்து வரைக்கும் இந்த மோர் மிளகாய் தொழில் நடந்துட்டு இருக்குது. நாங்களும் ஏகப்பட்ட தடவை மனு கொடுத்து பார்த்துட்டோம். இந்த மோர் மிளகாய் நிறுத்துகிற மாதிரி தெரியலைங்க. ஒவ்வொரு அரசியல்வாதியும் இதில் சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ எங்களுக்கு விவசாயத்துக்கு வாழ்வாதாரத்துக்கு வேறு வழியே எங்களுக்கு இல்லைங்க. இதை வச்சு தான் எங்களுடைய வாழ்வாதாரம் இருக்குது. விவசாயத்தை நம்பித்தான் நாங்கள் இருக்கோம். மண் வளம் சுத்தமாக பாதிச்சிருக்குங்க. கடல் தண்ணி விட மோசமாக இருக்குதுங்க. குடி தண்ணி எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது.
குடி தண்ணிக்கு இல்லாமல் ரொம்ப சிரமப்படுறோம். நாங்கள் மனிதர்கள் கூட பரவாயில்ல, ஆடு மாடுகள் கால்நடைகளுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது. இதனால எங்களால் எதுவும் செய்ய முடியல. அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுக்கணுங்க. இது பல பேர்த்துடைய பிரச்சனை. ஒரு கிராமம் மட்டும் இல்லைங்க, 21 கிராமங்கள் இதை சுற்றி இருக்குது. இந்த கிராமங்களுக்கு ஏதாவது ஒரு விடிவு பிறக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மோர் மிளகாயை உடனடியாக நிறுத்தணுங்க. மோர் மிளகாயை நிறுத்தினீங்கன்னா தான் இன்னும் ஒரு 5 வருஷத்துலையாவது கொஞ்சம் இந்த நிலம் வந்து கொஞ்சம் பாதிப்புகளிலிருந்து குறையும். இதனால பெண்களுக்கு மார்பக புற்றுநோய், ஆண்களுக்கு சிறுநீரக கோளாறு, மற்ற பல பிரச்சனைகள் இதனால வருதுங்க. யானைக்கால் நோயின்னு ஒரு புதுசாக ஒரு நோய் வருது. அதுக்கு என்ன காரணம்னா இந்த மோர் மிளகாயை தண்ணி கையில் அமுக்கிறது இல்லைங்க, ஏரி தொட்டியில் மிதித்து ஒவ்வொருவரும் பண்ணுறாங்க. இந்த மோர் மிளகாயை போடுறத பார்த்தாங்கன்னா யாருமே சாப்பிட முடியாதுங்க. அந்த கண்டிஷனில் இருக்குது. இந்த ஊருக்குள்ளே மட்டும் இல்லைங்க, மலை அடிவாரத்து வரைக்கும் இருக்குதுங்க. இந்த மலை அடிவாரத்திலிருந்து வர்ற தண்ணி தான் 21 கிராமங்களுக்கு சப்ளை ஆகுதுங்க. காவிரி கூட்டுத்தொழில் மாதிரி இங்கிருந்து பெரிய சின்னக்கோம்பை டேம்லேருந்து தண்ணி பழக்கனூத்து, கம்பல் நாயக்கன்பட்டி, மூலச்சத்திரம், சட்டையப்பனூர், கேதுரும்பு வரைக்கும் போகுதுங்க. அந்த தண்ணி இன்னும் ஒரு வருஷம் அல்ல 2 வருஷத்துல அந்த தண்ணியும் பாதிச்சிருங்க. இந்த ஊரை சுற்றி கிழக்கு பக்கம் இருக்கிற தோட்டத்துக்காரவங்களாம் ரொம்ப இதனால நிறையா சஃபர் ஆகுறாங்க. உப்பு தண்ணி விட, அதாவது கடல் நீரை வர எங்களுடைய தண்ணி ரொம்ப மோசமாக இருக்குதுங்க. ரொம்ப ரொம்ப மோசம். மண் வளம் ரொம்ப பாதிச்சிருச்சுங்க. அதை பார்த்தாவே தெரியுங்க. அந்த நிலத்துல மேலாலேயே உப்பு படிஞ்சிருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை உடனடியே நீங்க ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி, பொதுமக்களோட சப்போர்ட்னால தான் நாங்கள் இவ்வளோ தூரம் பண்றோம். ஏதாவது உடனடியாக நிறுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணணுங்க. என் பேர் குணசேகரனுங்க. அனைவருக்கும் வணக்கம். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ரெட்டியாசரம் ஒன்றியம் ஸ்ரீராமபுரம் பேரூராட்சி உட்பட்ட பகுதி போலிமனூர். நான் போலிமனூர் சொந்த ஊர் தான். நான் இங்கே தான் குடியிருக்கேன். நான் டிரைவர். ஒரு நாளைக்கு 40 டன் உப்பு வருது. 40 டன் உப்பை ஆரம்பத்திலே இந்த ஸ்ரீராமபுரம் பேரூராட்சி என்ன பண்ணியிருக்குன்னா, இவங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கொடுக்கல, ஒரு அமைச்சர் கொடுக்கல, அரசாங்கம் கொடுக்கல. இங்கேருந்து மிளகா போடுறதுக்கு இங்கே தான் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீராமபுரம் பேரூராட்சி என்ன கொடுத்துருக்காங்க, இந்த கழிவு நீர்களை தொட்டி கட்டி மேலே விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது யாருமே பண்ணலை. அவங்க தான் லைசன்ஸ் எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல, அவங்க எதுக்கு வாங்கினாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல. சரிங்களா? இன்றைக்கு இங்கே உள்ள குழந்தைகள், பெரியவங்க எல்லாமே நோய் வாய்க்கு உட்பட்டு இருக்காங்க. அதை யாரும் அரசு கண்டுக்கல. எத்தனையோ முறை அக்கம் பக்கம் இருக்கிற விவசாயிகள், கிட்டத்தட்ட இங்கிருந்து பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர் இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம மண் பரிசோதனை பண்ணியிருக்கோம். இளநீர் தேங்காயை வெட்டி இளநீர் பரிசோதனை பண்ணியிருக்கோம். குடிநீர் பரிசோதனை பண்ணியிருக்கோம். எல்லாமே நான் ப்ரூவ் பண்ண முடியும். எல்லாமே நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். அனைத்து விவசாயிகளும் எல்லாம் ஒட்டுமையாக பண்ணிட்டு இருக்கோம். இங்கே போகிறது முறையாக இல்லை. அவங்க தொழில் செய்யட்டும், முறையாக செய்யணும். சரிங்களா? முறையாக செய்யணும். என் பேர் பாலமுருகன். கோயம்புத்தூர்ல 75% பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு குழந்தைகளுக்கு. சொன்னால கேட்க மாட்டேங்கிறாங்க. நம்ம கேட்க வச்சுருவோம். குழந்தைங்க நாங்கள் குழந்தைங்க
அழுகி போன மாதிரி இருக்குது. சுகாதாரம் எப்படி இருக்குப்பா? ஏரியா பார்க்கணும். அப்படியே வாங்க. ஏரியா பார்க்கணும். அப்படியே வாங்க. எல்லாரும் பைக்கில் போயிட்டாங்க. எல்லாரும் வாங்க. எல்லாரும் வாங்க. கீழே இருக்காங்க. அண்ணனை கூப்பிட்டு வாங்க. எல்லாரும் வாங்க. ஏய் இங்கிட்ட வராத. டேய் பொறு, எங்கிட்ட போக சொல்ற? அங்கிட்டு போனேன். ஆஹா பொறு, போக முடியாது பொறு. நீ நில்லு, நான் எடுத்துட்டு வரேன் போ. அப்புறம் பஞ்சாயத்து போர்டு வச்சிருக்காங்க. சொன்னீங்க பேசணுங்க, பேசாம பேசாமறதுனால இப்ப இருக்குது. இல்ல ஸ்ரீராமர் பேரூர் களத்திலிருந்து, பேரூர் ஆபீஸ்ல இருந்து, பஞ்சாயத்து ஆபீஸ்ல இருந்து போர்டு வச்சிருக்காங்க. குப்பைகளை இங்க கொட்டக்கூடாதுன்னு இங்க கொட்டிருக்காங்க. இது கேட்க யாருக்கு தகுதியும் இல்ல, உரிமையும் இல்ல. அப்ப பொதுமக்கள் எல்லாம் எப்படி பண்ணாலும் பரவாயில்ல, என்ன வேணாலும் பண்ணுவாங்களா? இது கேட்கற யாருமே இல்லையா? நைட்ல ஓட்டுறேன், பகல்ல ஓட்டுறேன். ஏன் வீட்டுக்குள்ள கொட்ட வேண்டியதானே? அவன் வீட்டுக்குள்ள கொட்ட வேண்டியதானே? பஞ்சாயத்து பண்ணது போர்டு எதுக்கு வச்சிருக்காங்க? ஸ்ரீராமபுரம் பேரூராட்சியிலிருந்து எதுக்கு இந்த குப்பையை கொட்டக்கூடாதுன்னு போர்டு வச்சிருக்காங்க? இது ஃபார்மாலிட்டி வச்சிருக்காங்களா? இது அரசு
சுத்தியே பார்க்கணும். இல்ல இந்த தண்ணியோட தண்ணி வெளியே தண்ணி நிற்கிது பாருங்க. தண்ணி நிற்கிது பாருங்க. ஓரளவுக்கு வீடியோ போதும். இந்த தண்ணி இளநீர் மாதிரி இருந்துச்சு. ஏகப்பட்ட பேத்துக்கு இந்த நோய் வருது, காய்ச்சா அது இது வருதுல இந்த ஊர்னாலதே. இங்கேருந்து மூக்கை பிடிச்சா சிறுராமரத்தில் தான் கொண்டு போய் மூக்கப்படணும். இந்த ஊரில் மிளகா இல்லாமல் செஞ்சாச்சே உங்களுக்கு கோடி புண்ணி இருக்கிறவங்களுக்கெல்லாம் சீக்குது, சுற்றி இருக்கிறவங்களுக்கே சீக்கு வந்துடும். இந்த ஊருக்கு மட்டும் இல்லம்மா. இப்ப நீ உனக்கு எவ்வளவு வயசு, எவ்வளவு வருஷமா இது மாதிரி பாக்குறீங்க? 50 வயசு ஆயிடுச்சுப்பா. எனக்கெல்லாம் 50 வயசு ஆயிடுச்சு, இல்லைன்னு சொல்லல. 50 வயசுக்கு இந்த தண்ணி இந்த கேணி தண்ணி, இந்த 2 கேணி தண்ணியே நாங்கள் மோதே குடிப்போம். முதல்ல கேணியெல்லாம் இல்லை, வெட்டி விட மாட்டாங்க. இந்த 2 தோட்டத்து கேணி தண்ணியை பிடிச்சி குடிப்பேன். இப்போ வாயில் ஊற்ற முடியல. எங்கே திண்டுகளுக்கு அங்கிட்டு போயிடுச்சு இந்த உப்பு. அப்போ இந்த ஏரியாக்காரங்களை என்ன செய்ய முடியும்? மனுஷர் நம்மளாக தான் நோவை தேடுறோம். எங்கேருந்து வரதில்லை இந்த நோவெல்லாம், நம்மளா தேடிட்டு இந்த நோய். டெங்கு காய்ச்சல் எங்கேருந்து வருது, என்னமே ஐப்பெட்ரு காய்ச்சங்கிறாங்க, அது வருது. எங்கேருந்து வருது? பூராமே இதில் இருந்து நுழையிறது. இங்கேருந்து கொடுத்தா மூக்க பார்க்குற அதிகாரிகிட்ட கையெழுத்து மகாராஜ் நல்லா இருங்க சாமியே.